புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இந்த தேவனர் கருணையில் உயிருள்ள பிரசன்னமாய் வீற்றிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மனித உருவெடுத்து பிறந்தவர். அவர் இம்மானுவேலாக நம்மோடு உடனிருப்பவர், வாழும் கடவுள். மோசேவுக்கு வாக்களித்தபடி இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்று சொல்லி தான் எப்பொழுதும் உயிருள்ள இறைவனாய் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பவர். ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்று சொல்லி வாழும் தெய்வமாய் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவராலேயே நமக்கு மீட்பு உண்டு என்பதை உறுதி செய்கிறது இன்றைய நாளின் இறைவார்த்தைகள். நமக்காக சிலுவையில் பலியான இயேசு இவரே. நமக்காக இரத்தம் சிந்திய இறைமகன் இயேசு இவர்தான். நமக்காக அடக்கம் செய்யப்பட்ட கிறிஸ்து இவர்தான். இவராலேயே நமக்கு மீட்பு உண்டு, இவராலேயே நமக்கு வாழ்வு உண்டு, இவராலேயே நமக்கு புது வாழ்வும் நிலை வாழ்வும் உண்டு. இந்த இயேசுவின் உயிர்ப்பினால், மரணத்தை வென்ற இந்த வெற்றியின் உயிர்ப்பினால் நீங்களும் நானும் புது வாழ்வு பெறுகின்றோம், புது நம்பிக்கை பெறுகிறோம், உயிர்ப்பில் பங்கு பெறுகிறோம், நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளுகிறோம். எனவே உயிர்ப்பின் தேவனை முழுமனதோடு போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 3 முதல் 10 முடிய. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர்,
ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது 88வது வயதில் இறைவனடி சேர்ந்திருக்கிறார். திருத்தந்தைக்காக இந்த சிறப்பான ஆராதனையை ஏறெடுக்கிறோம். இந்த உலக மக்கள் அனைவரையும் தனது அன்பினால் கட்டி இழுத்தவர், தூய வாழ்வு வாழ்ந்தவர், கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை செல்லுகிற இடங்களிலெல்லாம் விதைத்தவர், கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கும் ஒரு சாட்சியாக இருந்தவர். இப்பேற்பட்ட பாசமான, அன்பு நிறைந்த, இரக்கம் கொண்ட, மன்னிப்பதில் வல்லவரான திருத்தந்தையை நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை இன்று இழந்திருக்கிறது. திருத்தந்தையின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த உலக நாடுகளே செபித்துக் கொண்டிருக்கிற வேளையில், இந்த உலக நாடுகளின் தலைவர்கள் நம் திருத்தந்தைக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிற வேளையில், நாமும் அவருடைய ஆன்மா இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதலை பெற இந்த ஆராதனையில் இணைந்து செபிப்போம். திருத்தந்தையை பற்றிய 3 மிக முக்கியமான செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, திருத்தந்தையின் எளிமை, அவரின் தாழ்ச்சி. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக எளிமையான வாழ்க்கையை தேர்ந்து கொண்டவர். ஆடம்பரங்களை, வசதியான பகட்டுத்தனமான வாழ்க்கையை முற்றிலுமாக வெறுத்துவிட்டு மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். தான் ஒரு மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் அந்த பொறுப்புக்கான எல்லா வசதிகளையும் அவர் துறந்துவிட்டு மிக எளிமையோடு எல்லோருடனும் பழகக்கூடியவராக இருந்தார். அவருடைய தாழ்ச்சியான உள்ளம் ஏழைகளை தன்பால் இழுத்தது, கைவிடப்பட்டவர்களை, அகதிகளை தன்பால் இழுத்தது, இளைஞர்களை தன்பால் கட்டி எழுப்பியது. குறிப்பாக சிறையில் வாடுவோருடைய பாதங்களை கழுவியதும், நோய்வாய்ப்பட்டவர்களுடைய பாதங்களை கழுவியதும், பெண்களுடைய பாதங்களை தொட்டு கழுவியதும் தாட்சியினுடைய வெளிப்பாடாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே எளிமையிலும் தாழ்ச்சியிலும் சிறந்த ஒரு திருத்தந்தையாக இருந்தவர் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இயேசுவினுடைய மிக உன்னதமான மதிப்பீடுகளான அன்பையும், அமைதியையும், மன்னிப்பையும் இந்த உலகத்தில் வலியுறுத்தி சொன்னவர், அந்த மதிப்பீடுகளின்படி வாழ்ந்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ். அன்பிற்குரியவர்களே, அவருடைய அன்பு எல்லை கடந்த அன்பாக இருந்தது. இயேசுவை போன்று எல்லோரையும் அவர் நேசிக்கின்றார். ஒவ்வொரு நாடுகளாக அவர் சென்றபோது பிற மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள், பிற மொழி பேசுகிறவர்கள் இருந்தார்கள், பிற இனத்து மக்கள் இருந்தார்கள். இனம், மொழி, மதம் பாகுபாடுகளை களைந்து எல்லோரிடத்திலும் மிகுந்த அன்போடு இருந்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இந்த உலகம் பல சூழ்நிலைகளில் கலவர பூமியாக, போர் மேகம் சூழ்ந்திருப்பதாக, தீவிரவாதம் தலைத்தோங்கியதாக இருந்தது.
இந்த தீவிரவாதம், சண்டை சச்சரவுகள், கலவரங்கள், போர், இது எல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இந்த பூமியை அமைதியின் பூமியாக, அமைதியின் பூங்காவாக உருவாக்க வேண்டும் என்பதில் அவர் கருத்தாயிருந்தார். ஒருவர் மற்றவரை மன்னிப்பதின் வழியாக கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற முடியும் என்பதை வலியுறுத்தி சொல்லி அதை தன்னுடைய செயலிலும் காண்பித்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். மூன்றாவதாக நம்முடைய திருத்தந்தை சுற்றுச்சூழல் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்காக மிகவும் இரக்கப்பட்ட, அனைவருடைய கவனத்தையும் அதன்பால் திருப்பிய திருத்தந்தையாக இருந்தார். இந்த சுற்றுச்சூழலும் பிற உயிரினங்களும் தான் மனித இனம் வாழ்வதற்கான அடிப்படை ஆதாரங்களாக இருக்கின்றன. எனவே அந்த ஆதாரங்களை மனிதன் இழந்துவிடக்கூடாது, இயற்கைக்கு எதிராக செல்லக்கூடாது, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடாது, பிற உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லிய திருத்தந்தை. எனவே இப்பேற்பட்ட திருத்தந்தையை தாயாம் கத்தோலிக்க திரு அவை இன்று இழந்திருக்கிறது. மிகுந்த வலியோடு, வேதனையோடு, துயரத்தோடு தாயாம் கத்தோலிக்க திரு அவை நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மா இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாறுதலை அடைய செபித்து கொண்டிருக்கிற வேளையில் நாமும் அவருக்காக செபிக்கிறோம். உலகிலிருந்து பல்வேறு மக்கள், தலைவர்கள் அவருக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாமும் இந்த ஆராதனையின் வழியாக திருத்தந்தைக்காக செபிப்போம். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இறைவா, 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 இறைவா. திருத்தந்தையை இழந்து கத்தோலிக்க திரு அவை ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிற இவ்வேளையில் ஒவ்வொருவருடைய மனதிற்கும் ஆண்டவர் ஆறுதலை, தேறுதலை தந்தருள, நம் மனங்களை உறுதியூட்ட சிறப்பாக இவ்வேளையில் செபிப்போம். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன.
யாரிடம் செல்வோம் இறைவா? நல்லதோர் ஓட்டத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்திருக்கிற நம்முடைய திருத்தந்தைக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாறுதலை தந்தருளச் செபிப்போம். அவருடைய ஆன்மா நீதி தீர்ப்புக்கு வருகிற போது கடவுள் அவர் மீது இரக்கம் கொண்டு நித்திய பேரின்பத்தில் அவருக்கு இடமளிக்க முடிவில்லா வாழ்வை அவர் பெற்றுக்கொள்ள இறைவன் அருள் துணை புரியும்படியாக செபிப்போம். மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா. குணமதிலே மாறாட்டம் குவலயம் தா இணைவதை போ. குவலயம் தா இணைவதை போ. யாரிடம் செல்வோம் இறைவா? புதிய திருத்தந்தையை தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்கு இறைவன் கொடுக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸை போல அவரும் மக்களை இறை வழியில் வழிநடத்த, இந்த உலகத்தை அமைதியின் பால் கொண்டு வர தன்னுடைய எழுத்து பணிகளினாலும் நற்செய்தி பணியினாலும் நிறைவேற்றுகிற தெய்வீக வழிகளினாலும் இந்த உலகத்தை அன்பினால் நிரப்பும்படியாக, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று தரும்படியாக, ஆண்டவருடைய மன்னிப்பினால் வாழும்படியாக சிறந்ததொரு திருத்தந்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக செபிப்போம். வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல். வேரருந்த மரங்களிலே விளைந்திருக்கும் மலர்களைப் போல் உலகிலிருக்கும் நிலை கண்டு உனது மனம் இரங்காதோ. உனது மனம் இரங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா? இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன், ஆமீன், ஆமீன். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற செபிப்போமாக.
மாண்புயரே வருட்சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனாவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.